ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 30,000 ஏர்ன் பண்ண சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஃபாரின் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணால் 30,000 ஏர்ன் பண்ணால் 1 மந்த் தேவைப்படும். இங்கே அந்த ஃபுட் டெலிவரி பண்ணி நம்ம எவ்வளோ நாளில் அந்த 30,000 ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக லாஸ்ட் வர பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். 40 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம ஃபஸ்ட் ஆர்டரே போட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம டெலிவரி கொடுத்துட்டு வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் வரல. ஒரே ஒரு ஆர்டர் தான் நம்ம பண்ணோம். பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்றுலேருந்தே ஆர்டர் சுத்தமாக இல்லை. மந்த் எண்டுன்றதால அப்படி இருக்கா என்னான்றது தெரில. ஏன்னா நம்ம புதுசாக தான் ஓட்டுறோம். நமக்கு அந்தளவுக்கு கரெக்டாக தெரியல என்ன ரீசன், ஏன் ஆர்டர் வரல அப்படின்னு. நான் நினைக்கிறேன் மந்த் எண்டுன்றதால தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆக போகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் தான் நமக்கு போட்டிருக்காங்க. ஆர்டரே போடல பாருங்க. வெறும் 139 ரூபா தான் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கே வந்துட்டோங்க. வந்துட்டு நம்ம எப்போயுமே ஆஃப்டர்நூன் இவ்வளோ சீக்கிரமாக ரூமுக்கு வர மாட்டோம். 4 மணிக்கு மேலே தான் வருவோம். ரூமுக்கு நம்ம சாப்பிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டரே வரல. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. இன்றைக்கும் நம்ம ஃப்ரெண்ட் வண்டியில் தான் நம்ம போயிருந்தோம். என்னன்னே தெரியலைங்க, நமக்கு நடக்கிறது எல்லாமே கோளாறாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா ஜொமேட்டோவில் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. கம்முன்னு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஓட்டலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். மனசாட்சியே இல்லாமல் 12 மணிக்கு லாகின் பண்ணேங்க. 3 மணி நேரம் ஆகுதுங்க. 3 ஆர்டர் தாங்க. நாங்கள் அது கணக்கு ஒன்றும் புரியலைங்க எனக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகுதுங்க. இப்போ தான் நமக்கு ஆர்டர் போட்டுருக்காங்க. நம்ம ஓட்டு வெளியே தான் வெயிட் பண்ணுறோம். இப்போ தான் ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஆர்டர் தான் இல்லைங்க. ஈவினிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறோம். நான் முடிவு பண்ணிட்டேங்க. இதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் நம்ம ஸ்விக்கி தான் லாகின் பண்ணி ஓட்ட போகிறோம். சரி பார்த்துக்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:12 ஆகுதுங்க. 5 ஆர்டர் தான் ஓட்டணும். 197 ரூபா தான் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் இன்சென்டிவ் 175 ரூபா அடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 9 ஆர்டர் கிட்டத்தட்ட நம்ம ஓட்ட வேண்டியது இருக்குது. சப்போஸ் ஸ்விக்கி லாகின் பண்ணி ஓட்டினா அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்க, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் ஜொமேட்டோ ஓட்டி பார்ப்போம். நைட்டு செட் ஆகலை அப்படின்னா நாளைக்கு ஸ்விக்கி தாங்க ட்ரை பண்ணோம். இப்போ வேறு நம்ம வண்டி வேறு ரெடி ஆகிடுச்சான். அது வேறு எவ்வளோ பில்லு வருதுன்னு தெரில. டச் பிளேட்லாம் போயிடுச்சான். சரிங்க, நம்ம நேராக போயிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வாங்க. நம்மளுடைய வண்டி பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஷோரூம் வண்டி மாதிரி அண்ணா பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் செலவு தான் கொஞ்சம் ஓவராக ஆகிடுச்சு. 3500 ரூபா. கிளட்ச் பிளேட்டே பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்சு, கார்பரேட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 3500 ரூபா வந்துச்சுங்க. இதுக்கப்புறம் நமக்கு செலவு வைக்காதுன்னு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 7:54 ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தாங்க ஃபஸ்ட் ஆர்டரே போட்டுருக்காங்க பாருங்கள். 7:54 ஆகுதுங்க. 1 மணி நேரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் கழிச்சு தாங்க நமக்கு ஆர்டரே போட்டாங்க. இன்றைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா நேற்றாவது நம்ம 14 ஆர்டர் ஓட்டணும். இன்றைக்கெலாம் நம்ம ஒரு 10 ஆர்டர், இன்னும் ஒரு 5 ஆர்டர் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கதை என்ன தான் ஆகுதுன்னு. டைம் பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுதுங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் தூரல் போடுது. மழை பெஞ்சோன்னே தாங்க நமக்கு ஆர்டரே வந்தது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஆர்டரே இல்லாமல் தான் இருந்தேன். பரவாயில்லைங்க, கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியில் தாங்க ஆர்டர் எடுத்துகிட்டு பெருங்குடிக்கு போகணும். இப்போ கொட்டிவாக்கம்ல இருக்கோம். சரிங்க, நம்ம பைக்லேயும் பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. பக்கத்துலேயே பங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் போட்டு கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:46 ஆகுதுங்க. காலைல என்னடானா ஒரு ஆர்டர் போடல, இப்போ என்னடானா டபுள் ஆர்டர் போடுறாங்க. என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியலைங்க. டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் நமக்கு ஆர்டர் போட்டால் போதும். காலிலேருந்து நேற்று ஈவினிங்லேருந்தே வெறுப்பாக இருந்தது. ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலைச்சேரியில் தான் இருக்கோம். சரி நெக்ஸ்ட்டு டெலிவரி கொடுக்கணும். கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுதுங்க. அல்தாஃப் ஃபுட் கோர்ட்
இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எடுக்க வந்திருக்கோம். இன்னும் ஃபுட் ரெடி ஆகல. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தூரல் போட்டுகிட்டே இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக மழை பெஞ்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 ஆர்டர் ஓட்டினா 175 இன்சென்டிவ். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஆர்டர் ஓட்டணும் இன்சென்டிவ்க்கு. இப்போ தான் 652 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம இந்த இன்சென்டிவ் அடிக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான் இருக்குது. அடிச்சிடலான்ற நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:08 ஆகுதுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 888ங்க, 888 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டரே சுத்தமாக வரலைங்க. நேற்றும் 800 சில்லரை தான் நமக்கு வந்தது. இன்றைக்கி 800 சில்லரை தான் வந்தது. அந்த இன்சென்டிவ் நம்ம அடிச்சிட்டோம் 175. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 200 சம்திங் இன்சென்டிவ். டெய்லி சேஞ்ச் ஆகும். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா 250 தருவாங்க 14 ஆர்டர் பார்த்தா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நம்ம ஸ்விக்கி ஓட்டலாம்னு நினச்சோம். இல்லைங்க, நம்ம ஜொமேட்டோவே ஓட்டலாம். நம்பிக்கை இருக்குது டுமாரோலேருந்து நமக்கு கரெக்டாக ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிடுச்சு. நம்ம போய்ட்டு சாப்பிட்டு தூங்கலாம். கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.